இந்த ஒரு மசாலா பொடி இருந்தால் போதும், 5 நிமிஷத்துலேயே நல்ல மணக்க ருசியான புளிச்சோறு வந்து ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு, ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த புளிச்சோறு. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளிச்சோறு பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடாயில் ட்ரையாக வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மல்லி வந்து சேர்த்துக்கலாம். மல்லி சேர்க்கும்போது நம்மளுடைய புளிச்சோறு ரொம்ப வாசனையாக இருக்கும். மல்லி வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கறியை விடாமல் கொஞ்சம் கவனமாக நின்று இதை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க. எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கலாம், நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய புளிச்சோறு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நிறைய கூட நீங்கள் பல்காக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 மாதம் 2 மாதத்துக்கு தேவையான மசாலாவை கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ புளிச்சோறு பண்ணுறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் வந்து 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து புளியை ஊற வச்சுட்டு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் கரைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் உள்ள சக்கையெல்லாம் வரும். நல்லா வடிகட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா சலசலன்னு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பக்குவமாக நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா வந்து சேர்த்து நீங்கள் வந்து புளிச்சோறு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நார்மல் புளிச்சோரை விட இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து சேர்க்கும்போது புளிச்சோருடைய வாசனை கமன்னு அவ்வளோ ஒரு மணமாக இருந்ததுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு தேவையான புளிச்சோறுக்கு நமக்கு வந்து மசாலா வந்து ரெடியாக இருக்கும். எப்பெல்லாம் புளிச்சோறு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த மசாலாவை சேர்த்து நீங்கள் நல்ல சூடான சோறில் பெரட்டி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மசாலா மட்டும் இருந்ததுன்னா டக்குன்னு நமக்கு வந்து புளிச்சோறு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நல்ல சூடான சோறு, அதாவது நல்ல உதிரியாக சோறு வடிச்சிட்டு இந்த புளியோதரையை வந்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிடக்கூடாது. சூடாக ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து பத்தாதுன்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு வடகம், வத்தல் இல்லைன்னா அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்ல கமன்னு இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்களும் புளிச்சோறு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு